ஜெஸ்ஸி, இப்போ நான் பார்க்கட்டுமா? செக் பண்றேன். லூசு, ஹார்ட் இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இருக்கு. ஹே குட்டி டாக்டர், எப்போ ஸ்கூல்ல இருந்து வந்தா? நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கே போல ஜெனி. ஏன்? அண்ணன் தான் போவானா. ஏன்டா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பல? ஜெசிமா, ஃபாதர் கிட்ட போயிட்டு நாளைக்கு எப்போ மாசம் கேட்டணுவாமா? என்ன பார்த்துட்டு இருக்க, இறக்கி விடு. சரி வா. இப்போ எதுக்கு நீ அவளை தனியா அனுப்பிச்ச? அப்படி நான் உன்கிட்ட என்ன கேட்டுட்டேன்? ஆமா, நீ ஏன் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பல? உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லைடா. அப்பா அம்மா போனதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான்டா. அவளுக்கு ட்ரெஸ்ஸிலேருந்து ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான்டா பண்ணுறீங்க. இப்போ என்னன்னா, அவள் கொஞ்ச நாளாகவே டாக்டர் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. இந்த கேண்டில் விற்று வர லாபத்தில் அவள் ஆசைப்படுறது கூட என்னால் வாங்கி தர முடியலடா. இந்த நிலைமையில் எப்படிடா அவளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும்? அதனால தான் அவளை ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டேன். அவள் கனவை கலைச்சிட்டேன்டா. அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலடா. ஏய் லூசாடா நீ? அவளை பார்த்துக்க முடியல, அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு நாங்கள் சொன்னோமா? இல்லை அவள் எங்களுக்கு பாரமாக இருக்கான்னு தான் நாங்கள் சொன்னோமா? எக்ஸ்கியூஸ் மீ டூட், அது என்ன ஏன் தங்கச்சி? அவளுக்கு 2 அண்ணன் ஒரு அக்கா, நாங்கள் இருக்கோம். அவளை என்ன ஆக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். இனி தங்கச்சி விஷயத்தில் விளையாடினா அவ்வளோதான். மரியாதையாக அவளை நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பு. டேய் ஜோசப், அவன் வரான் பாரு. நான் எப்படி பார்த்தா நீ அவன் கூட தான் சேர விட்டுறக்கூடாது. தங்கச்சிக்கு டாக்டர் ஆசை வந்ததே அவனா. பக்கத்தில் சேர்க்க மாட்டான், ஐட்டமும் கூப்பிட்டா வர மாட்டான். என் கஷ்ட காலத்துக்கு நீயாவது வந்திய. ஐயோ, தண்ணி வர இல்லையா? சே, சரி ராவாவே அடிப்போம். என்ன காட்டுப்பா, என் பொண்ணோட மிஸ் கூப்பிட்றாங்களே. சொல்லுங்க மிஸ். பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சா? சரி, பாப்பா கிட்ட கொடுங்க மிஸ். மா, அப்பா ஒரு சவரில் இருக்கிறேன், 5 நிமிஷத்தில் வந்து உனக்கு கூட்டின்னு போயிடுறேம்மா. கோச்சிக்காதரா செல்லக்குட்டி, வச்சுட்டுமா? ஆ, பாய் பாய். எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஸ்கூல் முடிஞ்சு 7 நேரம் ஆகுது, இன்னும் வரல. ஐயோ சாரி. ஆமா, எங்க அண்ணன் பாவம்ல. எஸ்பா, உண்மையில தான் தப்பு. உன்னால நான் எங்க அண்ணனை திட்டுறேன். நீ மட்டும் அவனுக்கு கால் குத்துந்தா சீக்கிரம் வந்து என்னை போயிருப்பாங்க.
ஆ போதும் சாப்பிட்டது கொடு. டே சிவா, போன வாரம்லாம் லவ் லவ்னு சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்? அது பிரேக்கப் ஆகி 3 நாள் ஆகுது. ஆ பிரேக்கப்பா? ஒரு வாரம் தானடா ஆகுது நீங்க 2 பேரும் லவ் பண்ணி. ஆமாம், 1 வாரம் தான் ஆகுது. படம்லாம் பார்ப்பியான்னு கேட்டா ஆமாம் பார்ப்பேன்னு. எனக்கு பிடிச்ச ஹீரோயினாக இருந்தால் 2-3 தடவை பார்ப்பேன்னு. அதே படம் நல்லா இருந்தால் 50-60 வாட்டி கூட பார்ப்பேன்னு. யார் இந்த ஹீரோயின் கேட்டா சன்னி லியான்னு சொன்னேன். அப்படியே போனவ தான். அதோட ஆளையே காணோம். வரமாட்டான், சத்தியமா வரமாட்டான். மிக்க நன்றி. அதனால தான் பசங்க பொண்ணுங்க கிட்ட உண்மையே சொல்றது இல்ல. என்னடா இனி தங்கச்சி ஆசைப்பட்டதை வாங்கி தர முடியலன்னு நீ ஃபீல் பண்ணாத. ஏதோ எங்களால் முடிஞ்சது. எங்கள் கம்பெனியில் உனக்கு ஒரு சின்ன வேலை. தேங்க்ஸ்டா. பரவாயில்ல. டேய் கார்த்தி அவன புறா. ஏய் நில்லுடா. என்ன பண்றான் பாரு. டேய் டேய் ஓடாதடா. டேய் ஜெசிமாவை கூட்டு வர டைம் ஆயிடுச்சுடா, வாங்கடா. மாட்னியா? புடிடா அவன. ஐயோ மாட்னியா நீ? வாங்க வாங்க. எங்களை ஏமாத்துறடா நீ. எனக்கு தனியா இருக்க பயமா இருக்குண்ணே. நீயும் என் கூட வாண்ணே. வரியா? நான் போறேன், வந்துடு. மணி போயிடுதுமா. அண்ணன் வரமா வரமா. நான் வரமா வரமா. ஜீன் கொடி ஜீனோட நிக்குது. எப்படின்னா தூக்கிடுறா கரிகாலா. என்ன பாப்பா இங்கே தனியாக நிற்கிற? இது மோசமான ஏரியாம்மா. வாமா உங்கள் வீட்டாண்ட விட்டுறேன். பயப்படுறியா? இதுவே ட்ராவல்ஸ் கார் தாம்மா. வா, நீ பார்க்குறது என் தங்கச்சி மாரி இருக்கிற. ஃப்ரீயாகவே கூட்டின்னு போகிறேன்.
டேய், தெய்வமா பார்க்க வேண்டிய சின்ன குழந்தைய போய் ரேப் பண்ணல. தெய்வத்தையே காம வெறியா பார்க்குற நீலாம் இந்த உலகத்துல எதுக்குடா உயிரோட இருக்கணும்?